இரண்டு அருட்கொடைகள் இருக்கிறது சொர்க்கத்தில், இரண்டு பாக்கியம் இருக்கிறது சொர்க்கத்தில். அதை யாரும் அடைய முடியாது அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அது எங்கும் நீங்கள் தேடி பார்த்திருக்க முடியாது சொர்க்கத்தில் இல்லாமல் தவிர. சொர்க்கத்தில் நுழைந்தவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பான், யா அஹ்லல் ஜன்னஹ், சொர்க்கவாதிகளே, லப்பைக ரப்பனா வ சஅதைக், ஆஜராகிறோம் என்று எல்லா சொர்க்கவாதிகளும் வந்து நிற்பார்கள். இன்ஷா அல்லாஹ் அதில் நாமும் இருப்போம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கேட்பான், ஹல் ரதீதும், ஹல் ரதீதும், திருப்தி கொண்டீர்களா? அப்போது அவர்கள் சொல்லுவார்கள், வமா லனா லா நர்தா, எப்படியா அல்லாஹ் திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும்? இந்த உலகத்தில் யாருக்கும், உன் படைப்பில் யாருக்கும் கொடுக்காததை அல்லவா எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறாய். எப்படி இதை கொண்டு நாங்கள் திருப்தி அடையாமல் இருக்க முடியும்? சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திலே நுழைந்ததற்கு பிறகு அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு எதையாவது அதிகப்படுத்தி தர வேண்டுமா? அப்போது சொல்லுவார்கள் சொர்க்கவாதிகள், யா அல்லாஹ், எங்களுடைய முகத்தை நீ வெண்மையாக்கவில்லையா? எங்களை சொர்க்கத்திலே நுழைவித்து நரகத்திலிருந்து எங்களை பாதுகாக்கவில்லையா? அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? தன்னுடைய திரையை அகற்றுவான். இந்த உலகத்தை படைத்த, வானத்தை படைத்த, அரசாட்சிகளை தன் கையில் வைத்திருக்கக்கூடிய முதலும் யாருக்கு இல்லையோ, இறுதியும் யாருக்கு இல்லையோ, யாருக்கு சிறு தூக்கமும் பெருதூக்கமும் பீடிக்காதோ, யாருடைய இல்ம் இல்லாமல் இந்த பூமியில் ஒரு இலை கீழே விழ முடியாதோ, வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, அந்த ரப்பை அந்த சொர்க்கவாதிகள் இந்த இரண்டு கண்ணால் பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதைவிட சொர்க்கத்தில் எந்த அருட்கொடையும் பெரியது கிடையாது.